பராசக்தி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய கதை என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறை வந்து ரொம்ப சிறப்பா அழகா வந்து படமா எடுத்திருக்காங்க. அண்ணன் வந்து சிறியண்ணா வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. சின்னத்துரையா தம்பி அதர்வா நடிச்சிருக்காரு. அதர்வா வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து ரொம்ப தீவிர ஒரு ஆதரவாளராக இருக்காரு. அதை வந்து அண்ணன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. ஏன் அண்ணன் தடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல காமிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து ஒரு ரயில் இருக்கிறாரு. அந்த போராட்டத்துல வந்து தன்னுடைய உயிர் நண்பனை வந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த போராட்டத்துல வந்து எனக்கு எவ்வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாம தான் வேலை உண்டு தான் உண்டு அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த போராட்டத்துல வந்து ஏற்கனவே வந்து ஒரு பகையை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவர் தான் ரவி மோகன். அவர் வந்து போலீஸ் அதிகாரியா வராரு. அவருக்கு இவருக்கு வந்து அந்த போராட்டத்துல வந்து நடந்த சண்டையில வந்து ரவி மோகனுக்கு வந்து கட்டவரல் வந்து ஒண்ணு கட்டாயிருது. அதனால வந்து ரொம்ப கோபத்திலேயே இவரை வந்து அவரு எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவரை வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்காரு. அது மெயினா வந்து ஒரு சைலண்ட் கில்லரா இருக்காரு. ரவி மோகனோட நடிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பயங்கரமா இருக்கு. பேசுற விஷயங்கள் வந்து கம்மியா இருந்தாலும் நடிப்புல வந்து கண்ணு மிரட்டுறதையும் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா ரவி மோகன் வந்து ஒரு சூப்பர் வில்லன் கேரக்டருக்கு வந்து பொருந்துவார் அப்படிங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ வாங்க கதைக்குள்ள போவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஜோடியா ரொம்ப அற்புதமா சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இருக்கு அப்படின்றது வந்து நடந்த ஒரு வரலாறை வந்து 1960 வந்து ரொம்ப தத்துரூபமா அந்த படத்துல வந்து ஒளிப்பதிவா இருக்கட்டும், ஆடை அலங்காரமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து உண்மையில பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. நம்ம வந்து அந்த காலகட்டத்துக்கே போய் வர மாதிரி ஒரு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மணிரத்னனுடைய அதாவது அஜிஸ்வனி இயக்குனரை வந்து அவங்க வந்து இவங்க சுதா அவங்க தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க அவங்கள தவிர வேற யாரும் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் கண்டிப்பா நல்லா இருந்திருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வரலாற்றை வந்து கமர்ஷியலா வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதர்வாவா இருக்கட்டும், ரவி மோகனா இருக்கட்டும், 3 பேருமே பாத்தீங்கன்னா மாறி மாறி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபைனல் வரைக்கும் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ரசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய பஞ்சுகள் வந்து இந்த படத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டுல. அது வந்து அனுமதி இல்லாம அதே நேரத்துல வந்து அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் படத்துல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பிளஸ் பாயிண்டாவே ஆயிருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா படத்தினுடைய வந்து இசை ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை ரொம்ப ஒரு சூப்பரான இசையை வந்து அருமையா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அதர்வா நடிப்பை நம்ம சொல்லவே வேண்டியதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ரவி மோகன் நடிப்பு, அதுக்கப்புறம் அதர்வா நடிப்பு, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நடிப்பு, அப்படி 3 பேர் நடிப்பையுமே நம்ம பாராட்டலாம். இன்னும் இந்த படத்துல வந்து இந்த இந்திய போராட்டத்துல வந்து ஃபைனலா எப்படி ஜெயிச்சாங்க, இடையில எப்படியெல்லாம் எதிரிகளை வந்து சமாளிச்சாங்க அப்படிங்கிறத அந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க கொண்டு வந்திருக்காங்க. படத்துல வந்து அதிகமான காமெடி சீன் எதுவுமே இதுக்கு வாய்ப்பு இல்லை. காதல் காட்சி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க.